Maggi noodles promo pack එකක් සමග magnetic notepad එකක් නොමිලේ. ෆ්‍රිජ් එකේ අලවන්නත් පුළුවන්. ඉක්මන් කරන්න මේ magnetic notepad 4ම ලබා ගන්න. සකසුරුවම් ගෘහණියන්ට Maggi மாகாண பெருநகர் திட்ட ஆரம்ப விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. மேல்மாகாண பெருநகர திட்டத்தின் ஆரம்ப விழாவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாகமரம் ஒன்றை நட்டார். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கன்று ஒன்றை நாட்டி வைத்தார். சர்வமத அனுஷ்டானங்களுக்கு மத்தியில் ஆரம்பமான வைபவத்தில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். எமது தாய் நாட்டை உலகின் உன்னதமான தேசமாக மாற்றியமைக்கும் வகையில் எதிர்காலத்தை இலக்காக கொண்டு இன்று தீர்மானங்களை மேற்கொள்ளவே அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முயற்சிக்கிறோம். தற்காலத்துக்கு ஏற்றவாறு எமது நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் அழகான நகரம் ஒன்றை உருவாக்குகிறோம் என்பதில் அந்த நகரின் நற்பண்புள்ள பிரஜைகளை உருவாக்குவதே நோக்கமாகும். அழகான பிரஜைகள் என்பதில் உடல் நிறம், வெளிப்புற தோற்றம் மாத்திரமல்ல, திரகாத்திரமான தேகம் மாத்திரமல்ல, உள நலமுடைய ஆன்மீக ரீதியில் முன்னேற்றம் கண்டுள்ள பண்புள்ள பிரஜைகளை உருவாக்குவது எமது நோக்கமாகும். எமது பொருளாதார திட்டங்களில் அநேகமான சந்தர்ப்பங்களில் நாம் புதிய உற்பத்திகள், பொருளாதார அறிவு, பசுமை பொருளாதாரம் போன்ற திட்டங்களை நமது இளம் சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். பெருநகரங்கள் போன்ற நாட்டின் பௌதிக வள அபிவிருத்தி மற்றும் நற்பண்புகளை மேம்படுத்தி ஒழுக்கமுள்ள பிரஜைகளை உருவாக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஈடுபட்டுள்ளோம். குறிப்பாக 2 பிரதான அரசியல் கட்சிகளும் இணைந்து ஏனைய அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பையும் பெற்று தற்காலத்தில் நமக்குள்ள அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார சவால்களை வெற்றி கொள்ள முயற்சிக்கிறோம். மகத்தான நாடாக உலகின் உன்னத தேசமாக முன்னோக்கி செல்லும் வகையில் புதிய அரசாங்கம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மிக முக்கியமானது. ඉතාමත්ම වැදගත් අවස්ථාවක් අද දවස. දැන් මොකක්දයි බලාපොරොත්තු වෙන්නේ? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் வேறு வாழ்க்கையை தேடி துபாய்க்கு செல்கின்றீர்கள், லண்டனுக்கு செல்கிறீர்கள். அதை இங்கேயே பெற்றுக் கொடுக்கவும், அந்த வசதிகளை பெற்றுக் கொடுக்கவும் நாம் முயற்சிக்கிறோம். மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி வருமானத்தை அதிகரிப்போம். பெருநகரம் மாத்திரமல்ல, திருகோணமலை துறைமுகத்தை சுற்றி பாரிய வலயம் ஒன்றும் உருவாக்கப்பட உள்ளது. இதனை தவிர ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் நாம் கண்டி நகரையும் விஸ்தரிப்போம். கண்டி நகரை மற்றும் ஒரு பெருநகரமாக மாற்றுவோம். பாரிய திட்டம் ஒன்றே இங்கு உள்ளது. இந்த நிலையை உருவாக்குவதற்கு இருவர் தேவைப்பட்டனர். இல்லாவிட்டால் இதனை சாத்தியமாக்கி இருக்க முடியாது. ஜனாதிபதி அர்ப்பணிப்புடன் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினார். இதன்போது கிடைத்த வெற்றியை எமக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதேபோன்று அமைச்சர் சம்பிக்க ரணவாக்கி இந்த பொறுப்பை ஏற்று செயற்பட்டு வருகிறார். ඒවයි තමයි චම්පික රණවක ඇමතුමා මේ වගකීම බාර අරගෙන දැන් ක්‍රියා කරන්නේ. කඩාගෙන යනවා. බස්නාහිර மேல்மாகாண பெருநகரம் 3 கட்டங்களை கொண்டதாகும். முதலாவது திட்டமிடல். பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு நாம் இன்று இந்த திட்டத்தை மக்கள் மயமாக்கியுள்ளோம். அடுத்த கட்டமாக இந்த நிறுவனத்தை சட்டபூர்வமான நிறுவனமாக பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்க வேண்டும். அந்த நடவடிக்கை இன்னும் 6 மாதங்களுக்குள் மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம். 3வது கட்டம் யாதெனில் உள்நாட்டு, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் மக்களின் பங்களிப்போடு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். அதனையும் இந்த வருடத்திலேயே ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம். ක්‍රියාත්මක කිරීමයි. එයත් අපි මේ වසරේම ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. கொழும்பு, கம்பக மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களை ஒன்றிணைத்து இந்த மெகா போலீஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதற்காக 40 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார சுபிட்சம், சமூக நியாயம், சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக மேம்பாடுள்ள பிரஜைகளை உருவாக்குவதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. 10 பிரதான திட்டங்களின் கீழ் 150 செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது.